ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். அநாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகித்து காரணத்தினால் இழுத்து கொண்டவரே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக இயேசுவையை கொடுத்தவர், அவரோடு கொடுத்த உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகளை அவற்றிற்கான நன்றி. எங்களுக்கு தந்தன பரிசுத்த ஆவியானவருக்கான நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கான நன்றி. வாக்குத்தத்தங்களுக்கான நன்றி. அதன்படி உண்மையில் ஒரு போதுமானவருமாக இருக்கிறவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளிலும் ஆண்டவரை நாள் தியானிக்க போகிற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்தியில் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். அல்லேலூயா, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பள் என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். அல்லேலூயா, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈர்த்து தொண்டு செய்துவே. ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈர்த்து தொண்டு செய்துவே. அல்லேலூயா, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். 2 Peter chapter 3 verse 12 and 13. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் 2 பேதுரு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்த பொழுது ஆண்டுடைய வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிற மக்களை குறித்து பார்க்கிறோம். அந்த பரியாசம் பண்ணுகிற மக்கள் ஏன் பரியாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் பார்க்கும்போது, அவர்கள் உலக கண்ணோட்டத்தோடு உலக ஞானத்தோடு கூட அவர்கள் பார்க்கிறபடியினாலே, அறிவுபூர்வமாக பார்க்கிறபடியினாலே நடக்கப் போகிற சம்பவங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, அது அங்கீகரிக்கிறது இல்லை.
அதனால் என்ன பண்ணுவாங்க, கடந்த நாட்கள் உண்டான நியாய தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்ல, அதை அங்கீகரிக்கிறதில்ல, அதற்கு வேறு ஏதாச்சும் காரணம் சொல்கிறார்கள். அதனால் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் பேதுரு இங்கே எழுதுகிறார். அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களா ஏற்றுக்கொள்ளையோ, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதை, தேவனுடைய கோபாக்கினை வரப்போகிறது என்பதை அவர்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். அவை எப்பொழுது வருகிறது என்றால், தேவனுடைய திட்டம் ஒன்று உண்டு. அந்த திட்டத்தின்படியே தான் தேவன் செயலாற்றுகிறார். ஆனாலும் திட்டத்தின்படி எல்லாரையும் ஆண்டவர் நியாயம் தீர்த்து விடாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறதை பார்க்கிறோம். தட் இஸ் காட்ஸ் பேஷன்ஸ். கடந்த வாரத்தில் பார்த்த பொழுது கன்சிடர் அவர் ப்ரிப்பரேஷன், நம்முடைய ஆயத்தத்தை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த நாளிலே நான் பார்க்க இருக்கிறது கன்சிடர் அவர் ப்ராஸ்பெக்ட். எதற்கு ஆயத்தப்படுத்துகிறோம், ஏன் ஆயத்தப்பட வேண்டும் என்றால், நம்முடைய எதிர்கால நம்முடைய நம்பிக்கையை குறித்து, எதிர்கால காலத்தில் நமக்கு கிடைக்கப் போகிற பாக்கியத்தை குறித்து, எதிர்காலத்தில் நமக்கு கிடைக்கப் போகிற பலனை குறித்த காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். எதற்காக இவ்வளவு பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் இருந்தாலும் நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து போவதற்கு காரணம் ஒன்று இருக்கணும். காரணம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறதில்ல. காரணம் இல்லாமல் அவர்களும் அதை எழுதவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. அது தேவன் அறிவார். தேவன் அவருடைய ஆவியினாலே அவருடைய சீஷர்களை கொண்டு எழுதின காரியங்களை தான் இந்த நாட்களிலே தியானித்து கொண்டு வருகிறோம். அதுவும் பேதுருவுக்கு என்ன காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தினாரோ அந்த காரியத்தை பேதுரு தன்னுடைய நிருபங்களிலே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 2 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, லாங்கிங் ஃபார் கிரைஸ்ட் கம்மிங், கிறிஸ்துவனுடைய வருகைக்காக நாம் ஏங்குகிறோம். 2வது, லுக்கிங் ஃபார் எ நியூ வேர்ல்ட், புதிய உலகத்துக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். முதல் காரியம் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். 2 Peter chapter 3 verse 12. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய அந்த நாள் வருவதற்கு ஆவலோடு காத்திருங்கள் என்று சொல்லி பேதுரு சொல்கிறார். இந்த நாட்களிலே பொதுவாக சபைகளிலே சொல்லும் பொழுது ஆண்டவர் சீக்கிரம் வரமாட்டார், ஏன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எத்தியிலும் பிரசங்கிக்கப்படும், அதன் பின்பு முடிவு வரும், அதனால் சுவிசேஷம் உலகம் முழுசும் அறிவிக்கப்படலை, அதனால் ஆண்டவர் வரமாட்டார். சில சபைகளில் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே அது அறிவிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் சீக்கிரம் வந்துடாதீங்க, கிருபையின் காலத்தை நீட்டு சொல்லுங்கள், இரக்கம் பாராட்டுங்க என்று சொல்லி ஜெபிக்கிற மக்களையும் ஊழியர்களையும் இந்த நாட்களிலே நான் பார்க்கிறோம். ஆனால் பேதுரு இங்கே எழுதும் பொழுது என்ன சொல்கிறார், வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்கிறபடியே ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. ஆண்டவர் இந்த பூமியில் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறதுக்காக பாடுபட்டு மறித்து மனுக்குலத்துக்கு ரட்சிப்பின் வழியை உண்டு பண்ணிவிட்டார். அது விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகை எதிர்பார்க்கிறது நியாயமான ஒரு காரியம். அதனால் அவங்க நியாயத்தோடு கூட யாருமே எதிர்பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க. ஒரு மணவாளன் மலவாட்டி திருமண நாள் வரப்போகிறது என்றால் அதை ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதே தான் ஆவியானவரும் அந்த நாளுக்கென்று மனுக்குலத்திலே ரட்சிக்கப்பட்ட மக்களை அதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தியிருக்கிற மக்கள் திருமண நாளுக்கென்று, அந்த மகிமையான நாளுக்கென்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது நியாயமான ஒரு காரியமே. அதனால தான் பேதுரு என்ன சொல்கிறார், ஆவலோடு கூட அதை எதிர்பாருங்கள், ஏன்னா அவர் அதனால் கிடைக்க போகிற பலன் அப்படிப்பட்ட மகிமையான ஒரு காரியம். 1 பேதுரு 5:10 வாசிக்கிறோம், நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலப்பாடம் அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எனவே அந்த ஆவலான ஒரு காரியம். எனவே திருமணம் என்பது மணவாளனுக்கும் சரி மணவாட்டிக்கும் சரி ஒரு ஆவலான ஒரு சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, நியாயமே. அதைவிட இது நித்திய விவாகம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் நியமித்துக் கொள்வேன், நீதி நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஓசியா 2:19-20 சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே லாங்கிங் ஃபார் கிரைஸ்ட் கமிங். 2 காரியங்களை பகுதியில் வாசிக்கிறோம். முதலாவது சேவியர்ஸ் அரைவல், 2வது செயின்ட்ஸ் ஆன்டிசிபேஷன். சேவியர்ஸ் அரைவல் என்று சொன்னால் இரட்சகருடைய வருகையும், செயின்ட்ஸ் ஆன்டிசிபேஷன் பரிசுத்தவான்களுடைய எதிர்பார்ப்பும். அப்போ ஆண்டவர் இந்த பூமிக்கு மறுபடியும் வருகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி வருவார், என்றைக்கு வருவார், அந்த நாளை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்கு, கிரேட் டே ஆஃப் அவர் லார்ட், ஆண்டவருடைய பெரிதும் பயங்கரமான நாள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27 30 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 24 verse 27-30. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும்.
பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ சேவியஸ் அரைவல், கிரேட் டே ஆஃப் அவர் லார்ட், அந்த க்ளோரியஸ் அப்பியரன்ஸ். அந்த மத்திய 24 வாசித்த பொழுது எப்படி வாசிக்கிறேன்னா, மின்னல் கிழக்கை தோன்றி மேற்க வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும் என்று சொல்லும் பொழுது, அது மேற்கு வரைக்கும் பிரகாசிக்குது என்று சொன்னால் நம்முடைய பார்வையிலே அதே இது பூமி உருண்டையாக இருக்கிறபடினாலே மறுபக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் அந்த பிரகாசம் தெரியும். அதனாலே பூமியில் உள்ள யாவரும் அந்த ஆண்டுடைய வருகையை அவர்கள் காண்பார்கள். அது முந்தின வசனத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் போகாதீங்க, ஏன்னா திடீரென்று அவருடைய வருகை இருக்கும் என்பதனால தான் மின்னல் கிழக்கை தோன்றி மேற்கே வரைக்கும் பிரகாசிக்கிறது போல இருக்கும் என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். அதனாலே வருகிற விதம் அவ்விதமாக இருக்கும். அடுத்து மாத்திரமல்ல, அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் அவர் வருவார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த 27ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். மத்திய 24-25 வாசிக்க கேட்போம். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். எனவே அவருடைய வருகை வருகிறது என்று சொன்னால், உலகத்தில் ஒரு மனிதன் வரும்போது நாம் எதிர்கொண்டு போய் அவரை நாம் அழைக்கிறது போல அவர் இருக்காது. அவர் திடீரென்று சொல்லி அவர் வருவார். வருகிற இடத்திலே அவர் எப்படி பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்பது போல அவர் இருக்கிற இடத்திலே தம்முடையவர்களே ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். எப்படி பிணம் இருக்கிற இடத்துல கல்கள் தண்ணீரை தானே கூடி வருகிறதோ, அதுபோல் இயேசு இருக்கிற இடத்துல தம்முடையவர்களே ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது மத்திய 24 தொடர்ந்து வாசிக்கும்போது எப்படி வருவாராம் இன்னும் வாசிக்க கேட்போம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். எனவே அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவருடைய தூதர்களை கூட்டி சேர்ப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் மத்திய 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே, க்ளோரியஸ் அப்பியரன்ஸ். இன்னும் நிறைய வாசிக்க முடியும். ரெவலேஷன் சாப்டர் 6:17, வெளிப்படுத்தல் 6:17 இப்படி வாசிக்கிறோம். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்கக்கூடும் என்றார்கள். எனவே அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் யாரும் நிலைநிற்கக்கூடாதபடிக்கு அது பயங்கரமான ஒரு நாள். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே சூரியன் இருளும் சந்திரன் தன் ஒளி கொடாதிருக்கும். அப்போ அதெல்லாம் இருட்டாயிரும். அப்போ வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், நட்சத்திரங்கள் விழுந்துடும், சூரியன் இருளும் சந்திரன் தன்னொழி கிடாது இருக்கும். அப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டு. திடீரென்று சொல்லி மின்னல் பிரகாசிக்கிறது போல ஆண்டுடைய மகிமையின் பிரசன்னம் அங்கே மேலே மேகத்திலே காணப்படும். இதோ மேகங்களோடு கூட வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும்படியாக மகிமையுள்ள சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். தட் இஸ் சேவியர்ஸ் அரைவல். 2ஆம் கரை வாசிக்கும் பொழுது அதில் செயின்ட்ஸ் ஆன்டிசிபேஷன், அந்த வருகையை தான் இன்றைக்கு பிரசுத்தவான்களாக நாம் இந்த நாட்களிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த எதிர்பார்ப்போடு தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நம்பிக்கையோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேதுரு 1 புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சொல்லும் பொழுது, எனவே நமக்கு அந்த சுதந்திர பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, எனவே துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் பலவிதமான சோதனையினால் இப்பொழுது துக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசி நாட்களிலே அது வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த ரட்சிப்பு கடைசி நாட்களில் தான் வெளிப்பட போகிறது. அந்த வெளிப்பட போகிற அந்த ரட்சிப்புக்காக தான் இன்றைக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 9:28 வாசிக்கும் பொழுது, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2வது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்போ ஏற்கனவே தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமே. நாம் ரட்சிக்கப்பட்டது எபேசியர் 2:8-9 வாசிக்கிறபடி, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டாகாமல் கிருபையினால் உண்டாயிற்று. அது வரைக்கும் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அவன் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாம் ஒரு சனப்பொழுதிலே ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். அந்த சனப்பொழுதிலே ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கிறார் கிருபையாய்.
இது எப்படி அந்த கள்ளன் ஆண்டவரே உடைய ராஜ்யத்து வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று சொன்ன பொழுதே ஆண்டவர் சொல்கிறார், இன்றே என்னுடன் கூட பரகதியில் இருப்பாய். அது ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஆனால் இந்த பூமியிலே வாழ்கிற நாள் வரைக்கும் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், உலகத்தோடும் மாம்சத்தோடும், அது மாத்திரமல்ல பிசாசுடைய சோதனைகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிற இந்த நாட்களிலே பிலிப்பியர் 2:12-13 வாசிக்கிறபடி உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தில் விருப்பத்தை செய்ய உங்களில் உண்டாக்குகிறார். இவ்விதமாகவே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். வருகிறத்தினுடைய ஒரு முடிவு ஆண்டவர் இயேசுனுடைய வருகை தான். இதை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 21வது வசனத்திலிருந்து 23 வரைக்கும் வாசிக்க கேட்போம். ரோமன் சாப்டர் 8:21-23. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எனவே நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்து கொண்டிருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த தவிப்பு தான் ஆண்டவரே என்றைக்கு வருவீங்க, சீக்கிரமாக வாங்க என்று சொல்லி அந்த தவிப்பு, அந்த ஏக்கம் இன்றைக்கு ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு இருக்கும், உண்மையான பரிசுத்தவான்களுக்கு இருக்கும். அதுதான் விசுவாசத்தினுடைய நம்பிக்கையினுடைய உறுதியை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரம் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 14-17 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகினாலே இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை தேற்றுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து என்று சொல்கிறார். அங்கே பரௌசியா வெளிப்படையான ஒரு வருகை குறித்து தான் அங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த விசுவாச துரோகம் என்று சொல்லும் பொழுது டிபார்ச்சர், அதாவது இந்த செயின்ஸ் ஆன்டிசிபேஷன் என்ன, அவர் டெலிவரன்ஸ் அண்ட் அவர் டிபார்ச்சர். நம்முடைய விடுதலை என்ன? விடுதலை இந்த சரீர மீட்பு. இந்த அழிவுள்ள அந்த சரீரமானது அழியாமை தரித்து கொள்ள வேண்டும். சாவுக்கு எதுவான சரீரம் சாவாமை தரித்து கொண்டும் ஜென்ம சரீரம் மறைந்து போய் ஆவிக்குரிய சரீரம் வர வேண்டும். எனவே சரீரத்தில் மண்ணிலே மரித்து இருக்கிற பரிசுத்தவானுடைய சரீரம் மகிமையுள்ள சரீரமாக எழுந்திருக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்போடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது 1 தெசலோனிக்கர் 4:13 பவுல் பக்தன் சொல்கிறான், நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கொண்டு வருவார். எனவே இந்த வார்த்தைகளினாலே ஒருவர் தேற்றுங்கள். தட் இஸ் சயின்ஸ் ஆன்டிசிபேஷன். ஒரு பரிசுத்தவனுடைய எதிர்பார்ப்பு ஆவல் அதுதான். எனவே டிபார்ச்சர்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு ரகசிய வருகை சபையானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை டிபார்ச்சர் சொல்லப்படுகிறது விசுவாச துரோகத்தை. அதாவது 2 இடத்துல தான் அந்த வார்த்தை வருகிறது. அது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வருகிறது. அடுத்தது இந்த 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் தான் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது விசுவாச துரோகம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை 2 இடத்துல தான் வருகிறது. அது என்னன்னாக்கா தேவன் ஏற்படுத்தின நியமனத்துக்கு மாறாக போகிறது. எனவே அந்த 21-22 அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிக்கும்போது மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியமனத்துக்கு மாறாக விரோதமாக பவுல் சொல்லுகிறார் என்று சொல்கிறாங்க. அதே விதமாக ஆண்டவர் ஏற்படுத்தின நியமனத்துக்கு விரோதமாக மாறாக இன்றைக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த கடைசி நாட்களில் அநேக போதனைகள் வரும். அதை நம்பிக்கொண்டு என்ன பண்ணுவாங்க, அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள், விலகி போய் விடுவார்கள். அதுதான் விசுவாச துரோகம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே அந்த விலகுதலை தான் இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் ஒழிய சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து சொல்லப்படலை. சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படும்? அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படும். அது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் தெளிவாக இருக்கிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போ வானத்திலிருந்து இறங்கி வருகிற அப்பொழுது தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்களே ஒழிய எடுத்துக்கொள்வதற்காக அவர் வரவில்லை. இன்றைக்கி நிறைய பேர் எடுத்துக்கொள்வதற்காக வருவது போல் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படி இல்லை. அங்கே வசனம் வரும்போது எடுத்துக்கொள்வார்னு தான் அங்கே இருக்கிறது. எனவே தட் இஸ் சயின்ஸ் ஆன்டிசிபேஷன். உண்மையான பரிசுத்தவானுடைய எதிர்பார்ப்பு அதுதான். எனவே அவர் டெலிவரன்ஸ் என்ன விதமான விடுதலை? இந்த அழிந்து போகிற இந்த சரீரத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு மீட்பு கொடுக்க போகிறார். இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 1:19 வாசிக்கிறபடியே குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. வெறும் நம்முடைய ஆத்மாவை மீட்டு விட்டார்.
ஆனால் இந்த சரீரம் பலவீனமான சரீரம், ஜென்ம சரீரம், அழிவுக்கு எதுவான சரீரம் தான், பூமிக்கு சரீரம் தான். எபேசியர் 1 வாசிக்கும் பொழுது, நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கையோடு தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தட் இஸ் அவர் லாங்கிங். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு ஏக்கம், ஒரு ஏக்கத்தோடு கூட ஏங்குதல், அந்த ஒரு ஆவலோடு கூட எதிர்பார்க்கிறது கொண்டிருக்கிற ஒரு காரியம். எனவே தான் பேதுரு அந்த இடத்துல சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது பேதுரு சொல்கிற காரியத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். எனவே அந்த ஆவலோடு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம். தீத்துக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுதும் அதே விதமாக சொல்ல, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியமும் மகாதேவனும் இரட்சகருக்குமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். எதிர்பார்த்து கொண்டு இருக்கணுமா? வி ஷுட் ஆன்டிசிபேட். எதிர்பார்த்து கொண்டு 1 தெசலோனிக்கேயர் 10 வாசிக்கும் பொழுது, இனி வரும் கோபாக்கினின்றி நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அவர்கள் அறிவிக்கிறார்களே என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே செயின்ஸ் ஆன்டிசிபேஷன், அப்போ லாங்கிங் ஃபார் கிரைஸ்ட் கம்மிங். அப்போ கிறிஸ்துவனுடைய வருகைக்காக நாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஆவிய மனவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக என்று வெளிப்படுத்தல் 22 வாசிக்கிறோம். அதில் 2 காரியங்கள், சேவியர்ஸ் அரைவல் அண்ட் செயின்ஸ் ஆன்டிசிபேஷன். ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்குமா? இட்ஸ் அ கிரேட் டே ஆஃப் அவர் லார்ட். அது மகா பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும். அந்த நாளிலே இயேசு மகிமை பொருந்தின ராஜாதி ராஜாவாக அந்த நாட்களில் வரப்போகிறார். அந்த நாட்களில் தான் நாமும் ஆண்டவர் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பிலே நமக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது, சரீர அழிவிலிருந்து விடுதலை. 1 Corinthians 15:51 வாசிக்கும் போது, இதை ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆயினும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். தட் இஸ் அவர் டிபார்ச்சர். எனவே அவர் டெலிவரன்ஸ் அண்ட் டிபார்ச்சர். 2வது காரியம் வாசிக்கும் பொழுது அந்த 13ஆம் வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். அவருடைய வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஸோ லுக்கிங் ஃபார் எ நியூ வேர்ல்ட், ஒரு புதிய ஒரு உலகத்திற்காக தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்கிறது மாத்திரமில்ல, அந்த எதிர்பார்ப்பு நமக்கு என்ன? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே. அப்போ 2 காரியங்கள் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் படியே இது மறுபடியும் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். வரும்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்பதை தான் அங்கே பார்க்கிறோம். 2 காரியங்கள், எண்ட் ஆஃப் அன்ரைச்சியஸ்னஸ். இந்த அநீதி நிறைந்த உலகத்திலே அநீதியெல்லாம் ஒழிக்கப்பட்டு போய்விடும். 2வது, எக்ஸ்பெக்ட் ரைச்சியஸ் வேர்ல்ட். ஒரு நீதி உள்ள ஒரு உலகத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நீதி உள்ள ஒரு ராஜா, நீதி உள்ள ஒரு அரசாட்சி இந்த உலகத்தை அவர் ஸ்தாபிக்கப் போகிறார். அதை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ எண்ட் ஆஃப் ஆல் அன்ரைச்சியஸ்னஸ், எல்லா விதமான அநீதிக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். டேனியல் சாப்டர் 9 verse 24 onwards. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். எனவே நித்திய நீதியை அவர் வருவிக்கப் போகிறார். அப்போ நித்திய நீதியை வருவிக்க வேண்டும் என்றால் அநித்தியமான காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போக வேண்டியது மிக மிக அவசியம். அது எப்பொழுது அழிக்கப்பட்டு போகிறது? இந்த யுகத்தினுடைய முடிவிலே அழிக்கப்பட்டு போகிறது. இதுதான் மத்திய 24 சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே உடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம். உலகத்தினுடைய முடிவுனா இந்த யுகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்? இந்த யுகத்தின் முடிவு வரும்பொழுது தான் ஆண்டவர் வருவார். இப்படி சொல்லப்போனால் ஆண்டவர் வருகை அந்த யுகத்தினுடைய முடிவாக இருக்கும். அந்த வருகை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் இந்த யுகத்தினுடைய முடிவு எப்பொழுது இருக்கும் என்பதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்போ புறஜாதியாரின் காலம் இப்போ புறஜாதியாரின் காலம் என்று எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். யூதர்கள் கொடுக்கப்பட்ட காலம் சிலுவையோடு முடிந்து விட்டது. அதன் பின்னதாக புறவினத்தாருக்கு சுவிசேஷம் அறிக்கப்பட்டு கொண்டு வருகிறது 2000 ஆண்டுகளாய். இன்றைக்கி இந்த புறவினத்தாருடைய காலம் எப்பொழுது நிறைவேறுமோ அப்பொழுது தான் ஆண்டவர் வரப்போகிறார், அல்லது ஆண்டவர் வருகிற அந்த நாட்களே புறஜாதியின் காலம் நிறைவேறும் வரைக்கும்
எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அந்த புறஜாதி மிதிக்கப்படுகிறது இப்போ மட்டும் இல்லைங்க, இந்த 2000 வருஷம் மாத்திரமில்லை, நேபுகாத்நேச்சார் காலத்திலே மிதிக்கப்பட்டு விட்டது. இன்னும் சொல்ல போனாக்கா அசிரியர்களாலே அங்கே இஸ்ரேல் தேசம் முழுவதும் மிதிக்கப்பட்டது, பாபிலோனியர்களாலே யூதேயா தேசம் முழுவதும் மிதிக்கப்பட்டது. இறுதியாக பார்க்கும்பொழுது ஆண்டவராய் இயேசுவை புறக்கணித்த பின்னதாக ரோமர்களாலே முழு இஸ்ரேலும் முழு தேசமும் அங்கே மிதிக்கப்பட்டு போகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த எருசலேம், முதல் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு, அப்புறம் 2வது தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டுருச்சு. இது எல்லாமே இன்றைக்கு எருசலேம் புறஜாதியால் மிதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது 3000 ஆண்டுகளாக. எனவே இந்த 3000 ஆண்டு மிதிக்கப்பட்டு கொண்டு வருகிறதுக்கு ஒரு முடிவு எப்போ வரப்போகிறது? ஆண்டவராய் இயேசு வரும்பொழுது தான். அது வரைக்கும் அக்கிரமமான ஒரு உலகம், அநீதி நிறைந்த ஒரு உலகம், அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அநீதி நிறைந்த அரசாட்சி இந்த உலகத்திலே நடக்கும். இதுதான் நோவாவின் நாட்கள் நடந்தது. எனவே மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று கண்டு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த உலகத்தை அழிக்க அவர் தீர்மானித்தார். அதே போல தான் இந்த அநீதி நிறைந்த உலகத்தை அவர் நிர்மூலமாக்க ஆண்டவரும் தீர்மானித்தபடி அந்த நாட்களிலே வரப்போகிறார். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம் இப்படி வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் chapter 2 verse 9 and 10. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். எனவே இந்த வசனத்தை வாசிக்கும் போது சாத்தானுடைய செயலின்படியே சகலவிதமான வஞ்சகத்தோடு கூட இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? தன் வாயின் பட்டயத்தினாலே, அவர் வாயின் வார்த்தையினாலே அவனை அழித்து போடுவார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இதை தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நான் வாசிக்கும் பொழுது 19ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது அவருடைய வருகையை குறித்து நான் பார்க்கிறோம். verses 12 onwards. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். எனவே இதை பார்க்கும் பொழுது அநீதி எல்லாம் அழிக்கப்பட்டு போகிறது. அதே வெளிப்படுத்துகிற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்க ரெவலேஷன் சாப்டர் 11 verse 15 onwards. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்றும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். எனவே பூமியை கெடுத்தவர்களுக்கு, இந்த சமுதாயத்தை மனுக்குலத்தை கெடுத்தவர்களையும் கெடுப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போ, தட் இஸ் த எண்ட் ஆஃப் அன்ரைச்சியஸ்னஸ், அநீதி நிறைந்த உலகத்தையும் ஆண்டவர் ஒரு நாளிலே முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். அதை தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறார். ஸோ அட்டர் டெஸ்ட்ரக்ஷன், முழுவதுமாக அழிந்துவிடும். எனவே அந்த ஆண்டவர் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும் பொழுது சாத்தானை காவலிலே அவர் கட்டி வைத்து விடுகிறார்.
அதற்கு காரணம் அதனுடைய தலைவனாக இருந்த அவனுடைய ஆட்களாக இருந்த அந்த கிறிஸ்துவையும் கள்ளத்திற்கு தரிசியும் அக்னியும் கந்தகின்ற கடலிலே அவனை தள்ளிவிடுகிறார். அது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்பொழுது கடைசி 2 வசனத்தில் வாசிக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 19 verse 20 and 21. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்திருந்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் சாப்டர் 16 verse 12 onwards. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனைப் போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகெத்தோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். எனவே அந்த இடத்துல தான் ஏறக்குறைய 20 கோடி பேர் அந்த நாட்களிலே ஆண்டுடைய பட்டயத்தினாலே அழியப் போகிறார்கள். எனவே அநீதிக்காரர்கள் யாவரும் துன்மார்க்கர் யாவர் என்றார் அழித்து போடுவார். அதற்கு காரணமாக இருந்த அந்த கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசியும் பிடித்து நித்திய நரக ஆக்கினையிலே உயிரோடு கூட தள்ளப்படுவார்கள். இதற்கெல்லாம் தலைவராக இருந்த பிசாசை அவர் கட்டி போட்டு நீதி உள்ள ஒரு அரசாட்சியை 1000 வருடம் இந்த உலகத்திலே ஆண்டவர் அரசாட்சி செய்ய இருக்கின்றார். அவரோடு கூட அந்த பரிசுத்தவான்கள் யாவரும் ஆண்டவராக இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசத்தை காத்துக்கொண்ட யாவரும் அவரோடு கூட 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள். இந்த ஒரு மகிமையான ஒரு நாட்களுக்காக தான் பரிசுத்தவான்கள் யாவரும் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார்கள். எண்ட் ஆஃப் ஆல் அன்ரைச்சியஸ்னஸ். 2வது காரியம் வாசிக்கும் பொழுது எக்ஸ்பெக்ட் எ நியூ ரைச்சியஸ் வேர்ல்ட். ஒரு நீதி உள்ள ஒரு எதிர்காலமுள்ள ஒரு உலகத்தை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் 2 காரியம் வாசிக்கிறோம். காட்ஸ் ப்ராமிஸ் அண்ட் காட்ஸ் பவர். ஆண்டவர் வாக்கு பண்ணினபடியே மறுபடியும் ஆண்டவர் இந்த பூமிக்கு வர இருக்கிறார். வரும்பொழுது செய்கிற காரியங்கள் என்ன என்பதை தான் நான் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நன்றாக கவனிக்கணும் இந்த வசனத்தை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதை வசனத்தை வாசிட்டு நம்ம வந்து கூட்டிகிட்டு பரலோகத்துக்கு கொண்டு போவார்னு அந்த இடத்துல இல்லை, என்னோடு சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்கிறார். இதே வார்த்தை தான் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 16-17 வசனத்தை வாசிக்கும். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடு தேவ காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்து இருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாம கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக கர்த்தருடனே கூட இருப்போம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படிக்கு அந்த ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறாரு. அது அங்கே பரலோகத்தில் தானே ஆயத்தம் பண்ணுறாரு. அதனால் நம்ம பரலோகத்துக்கு தானே போகிறோம். பரலோகத்துக்கு நம்ம போக போகிறதில்ல, பரலோகமே இந்த பூமிக்கு வந்துட போகுது. அதுதான் நாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். கர்த்தருடனே கூட இருக்கணும், அதுதான் நம்ம எதிர்பார்ப்பு. வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் சாப்டர் 21 verse 1 and 2. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். எனவே அந்த நகரம் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணினாலும் அது பரலோகத்திலிருந்து அது இறங்கி வருகிறதை நான் கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும்
பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வாசஸ்தலம் எங்கே இருக்கிறதா? மனிதர்கள் நடுவிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென். எனவே இன்றைக்கு நாம் தேவனோடு கூட இருக்க போகிறோம். அந்த ஒரு நாளிலே மகிமையிலே மத்திய வானத்திலே அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு மத்திய வானத்தில் இருக்கிறோம். அந்த 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச பின்னதாக அவர் இந்த பூமியிலே வரும்பொழுது நாம் அவரோடு கூட இந்த பூமியிலே நாம் இந்த பூமியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். எனவே இன்றைக்கு நிறைய பேர் பூமிக்குரிய ஒரு தன்மையோடு கூட உலக ஞானத்தோடு கூட உலக அறிவோடு கூட உலகத்தில் வீடு கட்டினாக்கா வீடு அங்கேயே தான் இருக்கும். நாம் தான் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணணும். ஆனால் வீடு பரலோகத்தில் ஆயத்தம் பண்ண விட்டு நமக்காக பரலோகத்தில் இங்கே கொண்டு வரார் ஆண்டவர். இது ஆண்டவர் செய்கிற மகிமையான ஒரு காரியம். இது முடியுமா? இது ஆண்டவருடைய ஆற்றல். இல்லாததை இருக்குது போல் அழைக்கிற தெய்வம். வானத்திலே காணப்படுகிற அண்ட சராசரிகளையும் ஒரு சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல சுருட்டி போடுகிற தேவன் அவர். எனவே சூரியனிலும் சந்திரன் தன் ஒளி கூடாது இருக்கும். எனவே அவருடைய ஆற்றலுக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள தெய்வம் தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு பண்ணினபடினால தான் நாம் அவரோடு கூட அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். 1 Corinthians 15 51 52 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த ஆற்றலை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 15 verse 51 and 52. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே, உன் கூர் எங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனவே ஜெயம் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வராது, ஜெயம் கர்த்தராலே வரும். ஏன்னா 1 Corinthians 15 பவுல் சொல்கிறார், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். எனவே அந்த மரணத்தையும் அந்த நாட்களிலே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி அங்கே பரிசுத்தவான்கள் மரித்திருக்க பரிசுத்தவான்களை மறுரூபமாக்கி ஆண்டவர் அங்கு உயிரோடு எழுப்பி அவர்களை மறுரூபமாக்குவார். கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை மறுரூபமாக்கி அவரோடு சேர்த்து கொள்ளப் போகிறார். இதுதான் ஆண்டவர் வருகை நாளிலே நடக்கப் போகிற ஒரு காரியம். இதை தான் இன்றைக்கு பரிசுத்தவான்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 1000 வருடம் இந்த உலகத்தில் அரசாட்சி செய்கிறது மாத்திரமல்ல, 1000 வருடம் முடிந்த பின்னதாக புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஆண்டவர் வாக்கு. அதுதான் பேதுரு இந்த இடத்துல எழுதுகிறார். இப்போ பேதுருவுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் அவ்வளவுதான். ஆனால் பவுலுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் பேதுருவுக்கு தெரியாது. ஏன்னா 2 Peter 3:15 வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். 2 Peter 3:15 2 Peter chapter 3 verse 15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். எனவே பவுலுக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படியே பவுல் இவைகளை குறித்தெல்லாம் எழுதியிருக்கிறார். எல்லா நிருபங்களையும் எழுதுகிறார் ஆண்டோடைய வருகை குறித்து. அது விசேஷமாக 1 Corinthians 1:15 சொல்லும்போது ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதில் முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே அது இன்னும் தெளிவாக நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தும் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல். முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். அவனுக்கு 2வது மரணத்தின் மேலே அவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ 1000 வருடம் முடிகிற வரைக்கும் காயின் காலத்திலிருந்து அது வரைக்கும் யாருமே உயிர்த்தெழுப்பப்படுகிறது இல்லை. ஆபேலிலிருந்து ஆண்டவருக்குள் வாழ்ந்து மரிக்கிற அல்லது ஆண்டவருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் மாத்திரம் அந்த நாட்களிலே மறுரூபமாக்கப்படுவார்கள் அல்லது உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இவர்கள் தான் முதல் பலன். அது யாக்கோப்பு 1:18 வாசிக்கும், ஜேம்ஸ் 1:18 வாசிக்கிறோம் இவ்விதமாய், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம், வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4-5 வசனம், ரெவலேஷன் சாப்டர் 14 verse 4 and 5.
ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இந்த 1,44,000 பேர் முதற் பலன்தான், கிறிஸ்துவும் முதற் பலன்தான். இன்றைக்கி இயேசு ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற பரிசுத்தவான்கள் ஆபேலிலிருந்து கடைசி ஆண்டவர் வருகை வரைக்கும் இருக்கிற எல்லாருமே முதற் பலன்கள் தான், ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ். இது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எனவே இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இதை பிரித்து முதற் பலன் ஒருத்தர், 2வது பலன், 3வது பலன், 4வது பலன்லாம் ஒன்றும் கிடையாது. எனவே முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறான், அவனுக்கு 2வது மரணத்தின் மேலே அதிகாரம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே முதற் பலன் இதை தான் ரோமர் 8:23 வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறோம், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய புத்திர சுவீகாரம் வருகிறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறோம். எனவே ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ், ஆவியின் முதல் பலனை இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு நாளில் ஆண்டவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் முழுமையாக நான் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எனவே அழிவுள்ள சரீரம் ஒரு மகிமையுள்ள சரீரமாக மாற்றப்பட போகிறது. மண்ணிலே மக்கி போனது மகிமையுள்ள சரீரமாக எழும்பிக்க போகிறது. எனவே அந்த எதிர்பார்ப்போடு கூட தான் நாம் வருகிறோம். அது மாத்திரமல்ல, அதே எபிரேயர் 12 28 வாசிக்கும் பொழுது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எபிரேயர் 11 நான் வாசிக்கும் பொழுது அங்கே 10வது வசனத்தில் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அங்கே மோசை குறித்து வாசிக்கும்போது இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 10 வாசிக்கும்போது 36வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது வாசிக்க கேட்போம். ஹீப்ரூ சாப்டர் 10:36 onwards. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் பவுல் பிலிப்பியர் நிருபத்தில் சொல்கிறார், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர என்று உங்களுக்கு அநேகர் தானே சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு கூட சொல்கிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமையை, அவருடைய லட்சையை அவள் பூமிக்கு அடுத்தவளை சிந்திக்கிறாள். நாம் பூமிக்கு அடுத்தவளை சிந்திக்கக்கூடாது, மேலானவளை நாடணும், மேலானவளை தேடணும். எனவே தான் பேதுரு எழுதுகிறார், இனி வரும் பலன் மேல் நாம் நோக்கமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏனெனில் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே அந்த நாளிலே ஆண்டவர் வரும்பொழுது அந்த புதிய வானத்துக்குள்ளே, புதிய மகிமையுள்ள ஒரு ராஜ்யத்துக்குள்ளே நம்மை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கப் போகிறார். எனவே அதை எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று தான் பேதுரு இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே தான் அதே பிலிப்பு 3:20 சொல்கிறார், நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் தமது வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். தட் இஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. எனவே தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால் மேன்மை பாராட்டுகிறோம் என்று ரோமர் 5 பவுல் பக்தன் எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு நீதி உள்ள ஒரு ராஜ்யம், அரசாட்சி செய்கிற நீதி உள்ள ராஜா ஆண்டவராக இயேசுவை தவிர வேறு யாருமே இல்லை. 142 வசனத்தை வாசிக்கிறோம், அவருடைய நீதி நித்திய நீதி, அவருடைய வேதம் சத்தியம். எனவே அவர் சதா காலையிலும் அரசாட்சி செய்கிறார். அவர் ராஜ்யபாரத்துக்கு முடிவே இல்லை. அவர் நீதியுள்ள ஒரு ராஜா. அதனால தான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்கிற நாமம் அவருடைய தொலையில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வேதத்திலே நான் வாசிக்கிறோம். எனவே அந்த ராஜா நமக்காக ஆயத்தமனை அந்த ராஜ்யத்துக்குள்ளே தான் நாம் பிரவேசிக்க போகிறோம். 25 சொல்கிறார், உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்ட ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிங்கள் என்று சொல்லி வலது பக்கத்தில் இருக்கிறதை பார்த்து ஆசீர்வதித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 12 வாசிக்கும் பொழுது 26-27 வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 12:26 and 27. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே ஒரு நாளிலே இன்றைக்கு காணப்படுகிறது எல்லாமே அது ஒரு நாளிலே மறைந்து போக போகிறது. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.
அது நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்க நகரம் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம், அந்த ஆயரோட அரசாட்சி. எனவே அந்த மகிமையுள்ள அந்த நகரத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி அதிலே நம்மை குடியிருக்க பண்ண போகிறார். புதிய வானம் புதிய பூமியை நமக்காக ஆயத்தம் பண்ண போகிறார். இது நம்ம இன்னும் காணலை, அது நிலைத்திருக்க போகிற ஒரு காரியம். எனவே அதற்காக தான் நம்மை ஆண்டவர் இன்றைக்கு அழைத்து நம்மை ரட்சித்து நம்மை மீட்டு இன்றைக்கு ஆவியானவரை நமக்கு தந்து நாம் தரிசித்திட விசுவாசித்து நடக்கும்படியான விசுவாச மார்க்கத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை வாசிக்க கேட்ப. ஹீப்ரு சாப்டர் 13 verse 12, 13, 14. அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எனவே அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எதற்காக செலுத்துகிறோம்? இந்த நம்பிக்கை, இந்த எதிர்பார்ப்பு, அந்த வாஞ்சை, அந்த விருப்பம். எனவே இவைகள் நமக்கு இருந்து அவர் ஆயத்தமுள்ளவர்களாக நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாய் தேவன் தமது வார்த்தையின்படியே வாக்குத்தத்தின்படியே அதை நிறைவேற்றி சர்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 6:18 வாசிக்கிற, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்திருக்கிறார். காட்ஸ் ப்ராமிஸ் அண்ட் காட்ஸ் பவர். எனவே இல்லாதது இருக்கிறோம் அழைக்கிற தெய்வம். எனவே இருக்கிறதை இல்லாமல் செய்ய போகிறார். அசைவுள்ளதெல்லாம் அதில் மாறி போக போகிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். நிலையான ராஜ்யத்தினுடைய குடிமக்களாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அது வெளியரங்காமல் இந்த உலகத்தில் 1000 வருடமும் நித்திய புதியவான புதிய பூமியிலே நித்தியத்துக்கும் அந்த ராஜ்யத்தை ஆளுகையை நமக்கு கொடுக்க போகிறார். வெளிப்படுத்தல் 22:4-5 வசனத்தை வாசிக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 22 verse 4 and 5. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தான் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே அது தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே அதை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் அந்த அநீதி நிலைந்த உலகத்தில் அநீதியெல்லாம் முறியடித்து உங்களுடைய நீதியை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு இருங்கள், அந்த வாஞ்சியோடு இருங்கள் என்று சொல்லி பேதுரு அந்த நிருபத்தில் எழுதுகிறதை நான் பார்க்கின்றோம். ஸோ கன்சிடர் அவர் ப்ராஸ்பெக்ட். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்போடு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? இம்மைக்காகவா, இனி வரப்போகிற உலகத்துக்காகவா, இந்த மண்ணுக்காகவா, அல்லது மகிமையான ஒரு வாழ்க்கைக்காகவா? சிந்தித்து பார்ப்போம். கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். எங்கள் அன்பில் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்துரிக்கிறோம். இன்றைக்கு நாள் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு ராஜ்யம், எங்களுக்காக வைத்திருக்க மகிமையான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, அதற்கென்று நீர் எங்களுக்காக மகிமையெல்லாம் திறந்து மண்ணானுடைய சாயலில் வந்து இரத்தத்தினால் எங்களை பாவமர கழுவி எங்களை சுத்திகரித்தது மாத்திரமல்ல, அந்த இரத்தத்தினால் எங்களை மீட்டுக்கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று பக்தர்கள் பாடினது போல நாங்களும் இந்த பூமியிலே மாத்திரமல்ல நித்தியத்துக்கு அரசாட்சி செய்ய போகிற அந்த வாழ்வுக்காக, அந்த நாளுக்காக ஆயத்தத்தோடு கூட காத்து கொண்டு இருக்கிறோம். ஆவி மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக என்று சொன்னபடியே ஆண்டவரே, சீக்கிரமாய் வாரும். உடைய வருகைகளை நாங்கள் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்பட எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அது பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.